அடுத்த டிரான்சாக்ஷன் பார்ப்போம். கேஷ் ரிசீவ் ஃப்ரம் ரவி. ஸோ ரவி இஸ் எ கஸ்டமர். அவர்கிட்ட காசு வாங்கியிருக்கோம். முன்னாடியே அவருக்கு வந்து நம்ம கிரெடிட்டில் குட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் 7,000 இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து மீதி இருக்கிற அமௌண்ட் 5,000 வந்து கொடுத்துட்டார், ரிட்டர்ன் பண்ணிட்டார். ஸோ அதுக்கு என்ட்ரி போடுறோம். ஸோ கேஷ் ரிசீவ்ட் அப்படின்னா இங்கே டேலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசிப்ட் என்ட்ரி. டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன். கிரெடிட் யாருக்கு கொடுத்துருக்கா, சாரி, கிரெடிட் த கிவர். கிரெடிட் த கிவர் அப்படின்னா இங்கே ரவி இஸ் எ கிவர். ஸோ கேஷ் கம்ஸ் இன், டெபிட் த கேஷ், கிரெடிட் த ரவி. ரவி இஸ் எ கிவர், ஸோ கிரெடிட் த ரவி. ஸோ இப்போ டேலியில் போயிட்டு ரிசிப்ட் வவுச்சர். ரிசிப்ட் வவுச்சர்னா F6 கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து யார் கிவர், ரவி இஸ் எ கிவர். ஸோ ரவி கிவர் பண்ணோம் 5,000. இங்கேயே பார்த்தீங்கன்னா கரண்ட் பேலன்ஸ் 7,000 இருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஸோ அகெயின்ஸ்ட் அந்த இன்வாய்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஆஃப்செட் பண்ணுறோம் 5,000 பை கேஷ். கேஷ் உள்ள வரனால கேஷ். ஸோ கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பீயிங் ரவி, சாரி, பீயிங் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ரவி. கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். அடுத்த டிரான்சாக்ஷன்.